பாஜகவின் தேசிய செயல் தலைவர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிதின் நபின் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தேசிய செயல் தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்திருக்கும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பீகாரில் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் சாலை கட்டுமான அமைச்சராக இருந்து வருகிறார் நிதின் நபின். தற்போது இவர் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் தேசிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது கடந்த சில மாதங்களாக. குறிப்பாக தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோரின் பெயர்களும் அதில் அடிபட்டிருந்தன. யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபின் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபின் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார்? அவருடைய பின்னணி என்ன? வேதவல்லி பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய செயல் தலைவராக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர் நிதின் நபின் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் அருண் சிங் தற்பொழுது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அடுத்தடுத்து 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அவற்றை எதிர்கொள்ளவும் கட்சியை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஒரு நியமனம் என்பது தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. பீகார் மாநில அமைச்சரவையின் முக்கிய அமைச்சராகவும் பாஜகவினுடைய மூத்த தலைவராகவும் இவர் விளங்கி வருகிறார். இவருடைய தந்தை நபி கிஷோர் அவருடைய மகன்தான் இவர் ஆவார். கிட்டத்தட்ட பாங்கிப்பூர் தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். கட்சியின் மூத்த நிர்வாகியாகவும் சமூக ஆர்வலராகவும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். அப்படிப்பட்ட அவருக்கு இந்த ஒரு முக்கிய பொறுப்பை பாரதிய ஜனதா தற்பொழுது வழங்கி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் பாஜக மீண்டும் பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு இவருடைய செயல் திட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை நம்புகிறது. மிக முக்கியமாக சத்ருகன் சின்ஹாவை இவர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தோற்கடித்தார். பல்வேறு பொறுப்புகளை அடுத்தடுத்து வகித்து வந்த இவருக்கு மிக முக்கியமாக தற்பொழுது ஒரு பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி வழங்கி இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அதே போன்று அசாம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் நட்டாவுக்கு இணையாக செயல்கூடிய ஒரு பொறுப்பும் இவருக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. நட்டாவினுடைய பதவிக்காலம் ஏற்கனவே முழுமையாக நிறைவடைந்த நிலையில் அடுத்தடுத்து அவருடைய பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இவர் செயல் தலைவராக செயல்படுவார். இவருடைய நடவடிக்கையின் கீழும் நட்டாவின் அறிவுறுத்தலும் கீழும் அடுத்தடுத்த நகர்வை பாஜக மேற்கொள்ள இருக்கிறது. மிக முக்கியமான நேரத்தில் இவருடைய நியமனம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைக்கு மிக அவசியம் என்று பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கருதி பீகாரின் வெற்றிக்கு உதவியாக இருந்த இவரை தற்பொழுது பாஜகவுடைய தேசிய செயல் தலைவராக தேசிய தலைமை நியமனம் செய்திருக்கிறது. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.